தமிழக அரசு ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்க உள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதனன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், பணியாளர்களுக்கு அந்த நிறுவனங்களில் ஒதுக்கக்கூடிய உபரித் தொகையை கணக்கில் கொண்டு 8.33% போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20% வரை போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் நஷ்டமடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், பணியாளர்களுக்கு 8.33% குறைந்தபட்ச போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 10% போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன் மூலம் குறைந்தபட்சமாக 8,400 ரூபாயும் அதிகபட்சமாக 16,800 ரூபாயும் கிடைக்கும். இதன் மூலம் 3,67,887 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். மொத்தம் ரூபாய் 476,71,00,000 போனஸாக வழங்கப்பட உள்ளது.